இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க, அந்த கதிர் உங்ககிட்ட 10 நிமிஷத்துல கருணாவை கொலை பண்ணிடுவேன் தானே சொன்னான். ஆமா. அப்படின்னா அவ 10 நிமிஷத்துல போற மாதிரி இங்க ரொம்ப பக்கத்துல தான் அவ கருணாவை கடத்தி வச்சிருக்கான். கண்டிப்பா இந்த சரௌண்டிங்ல அவனுக்கு சொந்தமான, இல்லாட்டி அவனுக்கு வேண்டப்பட்ட ஒரு இடத்துல தான் கருணாவை வச்சிருக்கணும். அவனை எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? நான் ஏற்கனவே சித்ராவோட ட்ரெஸ்ல ஜிபிஎஸ் ட்ராக்கர் வச்சுட்டேன். இப்போ அதை ஃபாலோ பண்ணி தான் போய்கிட்டு இருக்கோம். கதிர் இருக்கிற இடத்த நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். அவன் உயிர் மேல அக்கறை இருந்திருந்தா இவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருப்பியா? இப்ப நான் அவன் கண்ணு முன்னாடியே இவன் கழுத்தை தாலியை கட்டிட்டு அவனை கொலை பண்றத உனக்கு லைவா காட்டுறேன். அத பார்த்து நீ கதறி கதறி அழுகிறத நான் பார்த்து ரசிக்கணும். புரியுதா? வா வாடே. வா வாடினா. ஏய் பாத்தில உங்க நொண்ணே இவ இந்த நிலைமையில இருக்கும் போதே அவ அந்த ஆட்டம் போறாளா? நான் கொஞ்சம் ஆடிக்கிறவா? டேய் போன குறா. இதை இவனும் பார்த்தா கதறல் கரெக்டா இருக்கும். டேய் அவன் கண்ணு தெரியற மாதிரி ஒரு ஓட்டையை போட்டு விடு. சரி மச்சான். போதுண்டா, இவன் பார்த்தா போதும். போ போ போ, பின்னாடி போ. கதிர் வீடியோ கால் பண்றான். எடுத்து பேசுங்க. பாருடி, இப்போ உன் கண்ணு முன்னாடியே லைவா சித்ரா கழுத்துல தாலி கட்டத காட்டிட்டே உன் புருஷனை கொல்ல போறேன். லைவ்ல நல்லா பாரு. அவளை எதுவும் பண்ணிடாத. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். அவளை விட்டுடு. அப்படியா? நீ இவ்வளவு கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். 2 பேர்ல உனக்கு யார் ரொம்ப முக்கியம்னு சொல்லு. உன் புருஷனா இல்ல இந்த சித்ரா வேணுமா? சொல்ல. எனக்கு 2 பேருமே முக்கியம். ஏய், நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். ஆனா நீ அதை சரியா பயன்படுத்திக்கல. உன்கிட்ட நான் அவ்வளவு சொல்லியும் போலீஸ கூட்டு வந்திருக்க. இப்ப காட்டு நீ நான் உனக்கு யாருன்னு.